என்னம்மா வாசல்லே உட்காந்துருக்கீங்க? உங்க அம்மா வீட்டுல இல்லையா? பூட்டி கிடக்கு. இல்லப்பா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. 10 நிமிஷம் ஆச்சு. பசங்க வர நேரத்துல எங்க போனா? வரல. என்ன அம்சமணி, குழந்தைங்க வர நேரத்துல இப்படி வீட்டை பூட்டிட்டு எங்கம்மா போயிட்ட? இல்லங்க, காஃபி பொடி தீந்து போச்சு. நீங்க இப்போ காஃபி குடிக்க வருவீங்கல்ல, அதான் அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா கண்ணுங்களா? இல்லம்மா, ஜஸ்ட் 10 minutes. ஏமா, அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கேட்டா கொடுக்க போறாங்க, இதுக்கு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தியா? இல்லங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் மறக்காம முன்னாடியே சொல்லி வாங்கி வச்சிருக்கணும். இந்த ஒரு தடவை நானே போய் வாங்கிட்டு வந்தாதான் அடுத்த தடவை மறக்காம முன்னாடியே வாங்கி வைப்பேன். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல வாங்கினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதாங்க. சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. பசங்களா கிளம்புங்க. கிளம்புறோம்ப்பா. பூஜா, தேஜா, வந்து பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அம்சவேணி, நீ போய் பரப்பிடுமா? நான் ரெடிங்க. நீங்க சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டியதுதான். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா நமஸ்காரம். நன்னா இருக்கலா? நல்லா இருக்கேன். அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. பூஜா, தேஜா நன்னா இருக்கலா? அன்னைக்கு உங்களை டிவியில பார்த்தேன். குடிநாளுக்காக நீங்க வசூல் செஞ்சு முதல் இடம் பிடிச்சிருக்கள். வாழ்த்துக்கள். நீங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். சரியா? கண்டிப்பா செய்வோம். நல்ல குழந்தைகள். இந்தாங்க பிரசாதம். இந்த சுந்தர விநாயகரோட அனுகிரகம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. தேங்க்ஸ் மாமா. ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா இங்க பாருப்பா, பக்கத்துல வந்து கத்தாத. அதெல்லாம் எதுவும் இல்ல, போயிட்டு வா. ஏன்பா, நீங்க எல்லாருக்கும் எப்போ உதவணும்னு சொல்லுவீங்களே, இப்ப ஏன்பா அந்த பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க? அது வந்துமா, உடம்பு முடியாதவங்களுக்கு தான் உதவணும். அதுவும் ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பா உதவணும். ஆனா இப்ப வந்து பிச்சை கேட்ட ஆளை பாத்தியா, நல்ல கல்லு குண்டாட்டு இருக்கான். வண்டியே எடுக்கலாம் போது அவனுக்கு உடல் வலுவா இருக்கு. அவனோட சோம்பேறித்தனத்தினால பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறான். நம்மால முடிகிறப்ப மத்தவங்க கிட்ட கேட்கறது தப்புமா. இதத்தான் அவ்வை பாட்டி ஏற்பது இகழ்ச்சி, அதாவது நமக்கு சக்தி இருந்தும் பிறரிடம் யாசிப்பது இகழ்வான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, நீங்க செஞ்சதுதான் சரி.